அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவில் ஒரு 42 பேர், அதாவது புனித யாத்திரைக்கு மெக்காவிலேருந்து மதினாவுக்கு போயிருக்கிறாங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டீசல் டேங்க் வந்து வெடித்து அந்த பஸ்ஸில் உள்ள 42 பயணிகள் இறந்துடுறாங்க. இதை நோக்கி என்ன கேள்வி வைக்கப்படுதுன்னா, அல்லாஹ்வை தானே வணங்க போனாங்க, கடவுளை தானே கும்பிட போனாங்க, இவங்க வந்துட்டு ஏன் வந்து இப்படி விபத்துக்கு உள்ளானாங்க, கடவுள் காப்பாற்ற மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது யார் கேட்குறா அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க கேட்டால் பரவாயில்ல. இதை வந்து எப்படின்னா, இதை சொல்லுவாங்கள்ல, ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுதுச்சான். அந்த மாதிரி அதாவது முஸ்லீம்களும் இதை பற்றி கேள்வி எழுப்பலை, ஏன்னா இஸ்லாத்தை தெரியும். அதே போன்று இங்கேருந்து எவனும் வெளியே போயிட்டானா, ஆஹா கடவுள் காப்பாற்றலை, கடவுள் யாத்திரை போகிற சமயத்தில் இறந்து போயிட்டாங்க, இது என்னையா கடவுள் அப்படின்ட்டு வெளியே போயிட்டாங்களான்னா கிடையாது. அதே சமயத்தில் அந்த ஒரே குடும்பத்தில் பல நபர்கள் இறந்து போனாங்க, அவங்கள கூட பேட்டி எடுத்தாங்க, அவங்க வந்து கேட்டாங்களா கிடையாது. அந்த கேட்குறது பூரா அந்த எய்த்தியஸ்ட், அதாவது நாத்திகர்கள், அதை விளங்காமல் கேட்குறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று அல்லாஹ் நீ என்னை நோக்கி வந்தீங்கன்னா சாவே உனக்கு இல்லையாது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொன்னுச்சுன்னா சொல்லலாம். ஆனால் இஸ்லாம் மாற்றமாக என்ன சொல்லுது அப்படின்னா, குல்லு நஃப்ஸின் தாயிக்கத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அது நீங்கள் இரும்பு கோட்டைகளில் இருந்தாலும் சரி மரணம் உங்களை வந்தடையும். அதாவது புல்லு தடுக்கி செத்தவனு இருக்கான், கல் விழுந்து பொழைச்சவனு இருக்கான். அந்த மாதிரி பயில்வானு ஓமக்குச்சி அது எங்கேயும் இறக்கவே மாட்டார், புனித யாத்திரைக்கு போனால் வந்து அங்கே காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்லாம் கிடையாது. உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா? Do you want to improve your business? உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா? Do you want to increase your sales? உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா? உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் வலைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது. மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம். வீடியோ ஷூட் பண்றது, ஆட் பண்றது, கண்டென்ட் ரெடி பண்றது, தம்ப்லைன் வைக்கிறது, ரிலீஸ் பண்றது, Facebook, Instagram, Twitter இப்படி அனைத்து இடங்களுக்கும் உங்களுடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா? உங்களுடைய மாவட்டம், பகுதி, நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா? எத்தனை லட்சம் கஸ்டமர் வியூஸ் போயிருக்கு, எத்தனை கஸ்டமர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க, உங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்கிற அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் உங்க கரங்கள்ல கொடுத்துருவோம். பிறகு என்னங்க, கஸ்டமரை கொடுக்கறது எங்க வேலை, கன்வெர்ட் பண்றது மட்டும்தாங்க உங்க வேலை. அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லவனும் செத்து போவான், கெட்டவனும் வாழ்ந்திருப்பான், அப்படித்தான் கணக்கு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதில் சொல்லியிருந்தா ஓகே, அப்படி சொல்லாத பட்சத்தில் அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. சாவு எங்கே இருந்தாலும் வரும், இறப்பினுடைய இதை யாருனாலையும் தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது, அது எங்கேயும் வரும். நபிகள் நாயகம் பிறந்த மண்ணில் நபிகள் நாயகம் மௌத்தா போயிட்டாங்களே, அந்த மதினாவில் நபிகள் நாயகம் இறந்து போன இடத்தை பார்க்க போகும்போது தான் என் மரணம். அப்போ நபிகள் நாயகம் வந்து எல்லாருமே மரணிப்பார்கள் இஸ்லாம் சொல்லிருச்சு. மறுமையில் தான் இதுக்கு உண்டான வெற்றி இருக்குன்னு சொல்லுதே தவிர, என்னை பார்க்க வாருங்கள், உங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை தருகிறேன், உங்களுடைய வாழ்க்கையை நீட்டி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அல்லாவும் சொல்லலை, நபிகள் நாயகம் வழிகாட்டல. முஸ்லீம்களும் அதை நினச்சிப்போம். இன்னும் சொல்ல போனால் அங்கே போய் இறந்து போனால் புனிதம், இஸ்லாத்தில் இல்லைனாலும் அது அங்கே போய் மௌத்தா போயிட்டா அது வந்து ஒரு சந்தோஷம், அது வந்து ஒரு புனிதம். இங்கே போயில் எல்லாத்தையும் கை கொடுத்துட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுலாம் போவாங்க. இங்கேருந்து உம்ரா போகிறவங்க, ஹஜ்ஜு போகிறவங்கலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அவங்களாம் ஏன்னா போனால் கண்டிப்பாக எப்படியா நம்ம இறந்து போகணும்னு ஆசையில் கூட போவாங்க. இட நெரிசல்கள் மக்காவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. உம்ரா ஹஜ்ஜு சமயத்தில் எத்தனையோ பேர் இறந்து என்ன மௌத்தை அடக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஜனாசா தொழுகை நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே போனால் வந்து அப்போ என்ன விளங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் இறப்புங்கிறது உறுதி. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹும்மா பிஸ்மிக்க வமூத்து வஹ்யா, இறைவா எனக்கு ஏற்படக்கூடிய மவுத்திலிருந்து மீண்டும் என்னை உயிர்ப்பிப்பாய் என்று சொல்லி தூங்கும் போது கூட மவுத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், மரணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இது மங்கையையோ மதுவையோ மாதுவையோ நேசிக்கக்கூடிய கூட்டம் அல்ல. அதை முதல்ல நீங்க தெள்ள தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். ஆகையால வேற மதங்கள்ல சொல்லியிருக்கலாம், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சாவுக்கு பிறகுதான் வாழ்க்கையே இருக்குது, மறுமையில நிரந்தர வாழ்க்கை. அதுக்காக சாவ தயார், அதாவது ஷஹீதுன்னு ஒண்ணு, அதாவது அல்லாவிற்காக அல்லாவின் பாதையில் போர் புரிவோரை இறந்தவர் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு இருக்கு. ஷஹீதாகக்கூடிய விஷயம், ஷஹீதுனா உயிர் தியாகி. அல்லாவை நோக்கி போய் அந்த காலகட்டங்களில் 2 நாடுகளுக்கு இடையில காஃபிர்கள் இஸ்லாத்தை ஒழிக்க நினைப்பவர்களோடு போர் புரிவார்கள். நல்லவர்களோடு போர் புரிய மாட்டாங்க, அது மாற்று மத சோழர்களாக இருந்தாலும் சரி, நல்லவோட போர் புரிய மாட்டாங்க. அதாவது இஸ்லாத்தை அழிக்க நினைக்கிறாங்கல்ல, இந்த நாட்டை அபகரிக்க நினைக்கிறாங்க, அவங்களோட நான் இராணுவம் சண்டை போடுவாங்கல்ல, அப்போ வந்து நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, உயிர் போகும் என்று தெரிந்தே வருவார்கள் போருக்கு. அப்படி உள்ள ஒரு மார்க்கம் இஸ்லாம்.
அதனால இந்த மாதிரியான அறிவற்ற ஒரு கேள்விகளை கேட்க நிப்பாடி. இஸ்லாம் சொன்னா தானே நீ அதை நம்பிக்கை நம்பக்கூடிய மக்களே இதை நினைச்சு வருத்தப்படலை, இதை நினைச்சு துன்பப்படலை, துயரப்படலை, துக்கப்படலை. உங்களுக்கு என்ன வருத்தம், உனக்கு எனக்கு தான் பொருத்தம், எத்தனை கண்களுக்கு வருத்தங்கிற மாதிரி முஸ்லீம்கள் மௌத்தா போனால் அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்கணும். அப்போ அங்கே பதில் கிடையாது, நோ ஆன்சர். இஸ்லாத்தில் எவ்ரி திங் ஹேவ் த ஆன்சர். கரெக்டான ஆன்சர் இருக்கும், ராங்கான ஆன்சர் இருக்காது. கரெக்டான ஆன்சர் இஸ்லாத்தில் இருக்கும். இஸ்லாம் இஸ் த சொல்யூஷன் ஃபார் ஹியூமானிட்டி. மனிதனுக்கு தீர்வை தரக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமை தவிர ப்ராப்ளத்தை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.